எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது. வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்குதானே செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். அந்த அடிப்படையில் ஏப்ரல் மாதம் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் மாத தொடக்கம் அன்னைக்கு உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 3வது பாவகத்தில் சஞ்சாரிப்பார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பகவான் மாறிட்டார். இதுவே மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும் எல்லாருக்கும். வாக்கிய பிரகாரம் மாறலன்னு சொல்கிறாங்க, திருக்கணித பிரகாரம் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை நம்புறதா இதை நம்புறதான்ற ஒரு கன்ஃபியூஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். 4 வருடத்துக்கு ஒரு முறை பிப்ரவரி மாதத்தில் 29ஆம் தேதி லீப் வருஷம் வருது இல்லைங்களா, அதை கணிச்சு கணக்கு போட்டு வரக்கூடியது தானுங்க திருக்கணித பஞ்சாங்கம், திருத்தி எழுதிய பஞ்சாங்கம். அப்போ ஒரு பிரதானமாக பார்க்கப்படக்கூடியது இந்த திருக்கணித பஞ்சாங்கம் தானுங்க. அப்புறம் ஏன் சார் திருநள்ளாறில் சனி பகவான் பயிற்சி ஆன நாளில் அபிஷேக பூஜை செய்யலை அப்படின்னா, வாக்கியம் தெய்வாலயங்களை பயன்படுத்திக்கிடுங்க. மனசாலுக்கு பலன் சொல்லும் பொழுது 100% திருக்கணிதத்தை பயன்படுத்திக்கோங்க அப்படின்ட்டு மகான் காஞ்சி பெரியவாள் சொன்னது நிறைய பேருக்கு தெரியும். திருக்கணிதம்ன்றது திருத்தி எழுதிய கணிதம் தானுங்க. அப்போ திருக்கணித பிரகாரம் 100% சனி பகவான் மாறிட்டார். மாறினது 100% இந்த மகர ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது. உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான், தனஸ்தானாதிபதி அவரே. தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தனகாரகனுடைய ஆதிக்கத்தில் தனகாரகருடைய சாரம் வாங்கி தனகாரகன் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கக்கூடிய சூழலில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு 9வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். மன அழுத்தம் நீங்கும். மனுஷனுக்கு மோசமான நோய் என்னன்னா மன அழுத்தம். இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து இருந்தாலும் மருந்தே இல்லாத ஒரு நோய் என்னன்னா மன அழுத்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் மன அழுத்தம். ஃபஸ்ட்டு அந்த மன அழுத்தம் நீங்க போகுது. உங்களுடைய ராசியாதிபதி தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தனகாரகருடைய வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க, ஏப்ரல் 27ஆம் தேதி வரை தனகாரகருடைய சாரம், குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, குரு பகவானுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரிக்கிறார், பயணிக்கிறார். இந்த நேரம் உண்மையிலேயே நல்லா இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும். நான் முதல்ல சொன்ன மாதிரி மனசாலுக்கு எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சமே இல்லை. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் நீங்க போகுது. உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது. கடந்த 2 வருடமாக பட்ட கஷ்டத்துக்குண்டான பலன் அனுபவிக்க போகிறீங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் சரியாக 27ஆம் தேதிக்குள்ளாரவே நிறைய நண்பர்களுக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% மேலே நிறைய மாற்றங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவதுங்க, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பிராத்தம் உண்டு. மகர ராசிக்கு உண்டான மிகப்பெரிய பிராத்தம் என்னன்னா, சுக்கிர பகவான் தான் தொழில் ஸ்தானாதிபதி. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மகர ராசியாதிபதி சனி பகவானுக்கு நெருங்கிய நண்பன் தானுங்க சுக்கிர பகவான். அப்போ அந்த தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் சனி பகவானோட சேர்ந்து சனி பகவானுடைய சாரம் வாங்கிறது மிகப்பெரிய சிறப்பு. சனி பகவானுடைய சாரத்தில் சுக்கிர பகவான், குரு பகவானுடைய சாரத்தில் சனி பகவான். அந்த குரு பகவானுக்கு சுக்கிரன் தான் வீடு கொடுத்துருக்கார். குருவும் சுக்கிரனும் கிரக பரிவர்த்தனை. அற்புதமான நேரம். நிறைய நண்பர்கள்
மகர ராசியில் பிறந்தவங்க இந்த நேரத்தில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். இன்றைக்கி கார்ப்பரேட் நிறுவனம் 10 பேருக்கு 100 பேருக்கு 50 பேருக்கு 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனம் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒன்றிலிருந்து தான் மேலே வந்திருந்திருப்பாங்க. அப்பாவால் மேலுக்கு வந்தேன், தாத்தாவால் மேலுக்கு வந்தேன், அண்ணனால் மேலுக்கு வந்தேன். இது மற்றவங்களுக்கு பொருந்துமே தவிர மகர ராசிக்காரங்களுக்கு பொருந்தாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கையுங்காலோட வெளியே வந்திருந்திருப்பீங்க. சின்னப்பட்டு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு சங்கடங்களெல்லாம் அனுபவிக்கக்கூடாதோ எல்லா சங்கடங்களும் அனுபவித்து தான் அடுத்த லெவலுக்கு போயிருந்திருப்பீங்க சாதித்தவங்க. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, காய்க்கிற மரம் தானே ஐயா கல்லடி படம் அப்படின்ட்டு. அது மற்றவங்களுக்கு பொருந்துமோ இல்லையோ அந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லாவே பொருந்தும். ஒரே வார்த்தை சொல்லணும்னா, சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இது உகந்த தருணம். சார் சனி மாறலன்னு நினைக்கிறாரு, அது ஒரு பக்கம் விட்டு தள்ளுங்க. இந்த நேர காலங்கள் மிகப்பெரிய பிராத்தத்தை தரப்போகுது. அதுபோக சனி பகவானுடைய பார்வை குரு பகவானுடைய வீட்டை பார்ப்பார். ஐன சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 12வது பாவகத்தை பார்ப்பார். குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார். 2 பேருமே பார்வை பரிவர்த்தனை. இது பிரமாதமான நேரம். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த சங்கடங்களெல்லாம் சரிப்படுத்திவிடும். அதுபோக மன அழுத்தம் குறையின்னு முதலே சொல்லிவிட்டேன். வீட்டில் ஒரு நிம்மதி நிறைவு வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதுபோக உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதியுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படும் பொழுது 3வது பாவகத்தில் உங்கள் ராசிநாதன் இருந்து 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் 3வது பாவகத்துக்கு அதிபதியை பார்க்கக்கூடிய தருணமாக இருக்கிறதுனால உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற தடைகள் நீங்க போகுது. புதனாதித்ய யோகம் 3வது பாவகத்தில் வருது. 3வது பாவகத்தில் சூரியன், புதன், சனி, சுக்கிரன், ராகு. இதில் மெயினாக இந்த சனி பகவானும் ராகு பகவானும் இந்த பாவகிரகங்கள் 3வது பாவகத்தில் 3, 7, 10 ஒரு பாவகிரகம் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம ராசிநாதன் தான், ஆனால் அது 3வது பாவகத்தில் ராகுவோடு சேர்ந்து பாவி ஆயிட்டார். அப்போது 5வது பாவகங்களை பார்க்குறாரு. அதே மாதிரி நம்ம ராசிநாதன் 8வது பாவகங்களை பார்க்குறாரு. இது எல்லாமே என்னன்னா திடீர் அதிர்ஷ்டம். ஏதோ ஒரு வகையில் நம்ம மேலுக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். அதுபோக உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்கும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படும். மனக்கோட்டைகள் அப்படின்றது எல்லாருடைய மனசுலையும் மூட்டை கணக்காக இருக்குது. கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லை, நிறைய இருக்குது மனக்கோட்டைகள். நெசத்தில் கோட்டை கட்ட முடியலையே, நமக்கான சந்தர்ப்பம் இல்லையே. சந்தர்ப்பம் இருந்தால் தானுங்க சொல்லுவாங்களே, சான்ஸ் இருந்தால் தான் சச்சின் டெண்டுல்கர்னு சொல்லுவாங்களே. அந்த மாதிரி நமக்கான திறமை, நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை வெளிக்காட்டணும்னா நமக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும். ஒரு வாய்ப்பை யாராவது கொடுக்கணும் இல்லையா? ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே நமக்கு என்ன தெரியும் தெரியாதுன்ட்டு நம்ம நிரூபிக்க முடியும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் நிறைய நடக்க போகுது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு. அதுபோக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பிரமாதமான நேரம் இது. அதாவது ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி. என்ன சார் காரணம் அப்படின்னா, லாபஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் நீட்ச நிலையில் வருவார். சார் இது நல்லதா அப்படின்னா, நீட்ச நிலையில் வந்தாலும் புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய சாரத்தில் இருந்து குரு பகவானோட சேர்ந்து குரு பகவானும் செவ்வாவும் இருவரும் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். குரு மங்கள யோகம். குரு பகவானுடைய சாரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியிலிருந்து ஒரு 13 நாள் செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பார். உங்கள் ராசியை கிட்டத்தட்ட 40 நாள் பார்த்தாலும் அந்த புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 10-12 நாள் பார்ப்பா அப்படி உங்களுடைய ராசியை அவருடைய நட்சத்திரத்திலிருந்து குருவுடைய நட்சத்திரத்திலிருந்து. அப்போ நீட்சத்திலேருந்து உச்சத்தை பார்க்குறாரு குரு பகவானுடைய பார்வை. இதனால் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். மருத்துவ சார்ந்த படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அருமையாக இருக்கும். மண்மனை வாங்கணுன்ற ஆசையில் இருக்கிறீங்களே, உங்களுக்கான நேரம் இது. மண்மனை வாங்க முடியலன்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்களே, உங்களுக்கான நேரம் தானுங்க இது. இந்த நேரத்தில் செயல்படுத்திக்கிடலாம். கை நிறையா காசு பணம் வச்சுருந்தனுங்க, காசு பணம் இருக்கும்போது கூட ஒரு செயல் செஞ்சுக்கிட முடியல, இந்த நேரத்தில் 4 காசு இல்லை, செய்ய முடியுமானா
ஒரு செயல் செய்யறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்து பிடிச்சுன்னா யாராலையும் தடுக்க முடியாது. பார்த்துக்கிடுங்க. நல்ல நேர காலங்கள் அனுபவிச்சுக்கோங்க. அதுபோக அழகு சாதன நிலையங்கள், அதாவது பியூட்டி பார்லராக இருக்கட்டும், கலைத்துறையில் அதாவது அழகு சாதன தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும், அதாவது இந்த மாதிரி ஒரு தொழிலில் இருக்கிற நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் இருந்து 9வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணமானது பிரமாதமாக இருக்கும். உச்சம் புதன் நீச்சம் பெற்று சுக்கிரன் உச்சம் பெற்று பிரமாதமான ஒரு அமைப்புகள். அதனால் உங்களுக்கு அந்த கலைத்துறையில் இருக்கிற நண்பர்கள், சரிங்களா, பியூட்டி பார்லர் வச்சுருக்கிற நண்பர்கள், இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். இரும்பு இயந்திர தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கிறேனுங்க, ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேனுங்க, போக்குவரத்து துறையில் இருக்கிறேனுங்க. அப்போ அந்த இரும்பு இயந்திர தொழில் செய்கிற எல்லா நண்பர்களுக்கும், அதாவது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேர காலங்கள் பொற்காலமாக இருக்கும். மண் மனை சார்ந்த தொழிலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னாலும், நீங்கள் ஒரு மண்மனை நீங்கள் கட்டி விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மண்மனை சார்ந்தது எதுவாக இருந்தாலும், விவசாய நண்பர்களாக இருக்கட்டும், ஒரு மேஸ்திரி வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தருணமாவது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து சமையல் துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு, ஹோட்டல் அல்லது சமையல் தொழிலில் இருக்கிறவங்க அல்லது உணவகம் வச்சிருக்கிற நண்பர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் பிரமாதமாக இருக்கும். நல்ல ஒரு வருவாயை ஈட்டும். ஆன்மீக துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் தரதானங்க போகுது. மாற்று கருத்து இல்லை. இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, ஏப்ரல் மாதம் சரியாக 13ஆம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்துக்கு வந்து 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம். வெளிநாடு சார்ந்த சமாச்சாரம் வந்து சேரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட செயல்கள், வேலைகள் வந்து சேரும். வாங்கின பணத்தை கட்டுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். தொழில் ஸ்தானத்தை சூரிய பகவான் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு மாதம் அப்படின்னா சித்திரை மாதம். சித்திரை மாதம்னா நமக்கு ஏப்ரல் மாதம் வரும், பிறகு வந்து மே மாதம் வரும். அப்போது இந்த தருணங்களில் சூரிய பகவானுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தை படக்கூடிய தருணமானது பிரமாதமான ஒரு வாய்ப்புகள், அதில் மாற்று கருத்து இல்லை. சரியான முறையில் பயணிச்சிங்கன்னா, பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம், வரக்கூடிய ஏப்ரல் மாதம் அப்படின்றது நிச்சயமாக மாற்றங்களுக்குரிய ஒரு மாதமாக இருக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. பட்டம் பார்த்து தானுங்க பயிர் செய்யணும். நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை விதைச்சிட முடியாது. என்ன தான் வீம்புக்கும் விதைக்கிறோம் அப்படின்னு ஒரு விதையை விதைச்சாலும், விதைச்சது என்னவோ அந்த விதை விளைஞ்சிடும். ஆனால் விளைஞ்சது வீடு வந்து சேராது. எந்த நேரத்தில் என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிடணும். இந்த நேர காலங்கள் பிரமாதமாக இருக்குது. வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பிரமாதமாக இருக்கும். அது எப்படி இருக்குதுன்றது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க. இந்த பதிவு மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.